அனைவருக்கும் வணக்கம். தமிழன் பார்த்துருப்பீங்க, ஈரான் போரும் தமிழ்நாட்டு தேர்தலும் அப்படின்னு. என்னடா ஈரான் போருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ரெண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரானில் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போய் சந்திச்சிருப்பார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் சந்திச்சிருப்பார். எதுக்காக போனார்? அங்கே என்னது திட்டம் ஏதாவது அடிக்கல் நாட்டினாரா, இல்லை அதாவது அங்கேருந்து தொழில் முனைவோர் இதை கொண்டாந்தாரா? எதுக்கு போனார்? ஒன்றுமே கிடையாது. அங்கே போய் ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. யாருக்கு? இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய யூத மக்களும் சரி, இங்கே இருக்கிற பிராமண மக்களும் சரி, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. அவங்களுக்கு நாடு கிடையாது, இவங்களுக்கு நாடு கிடையாது. 2 பேருமே ஆக்கிரமிப்பு செய்தவங்க. 2 பேருமே மகா மோசமான ஆளுங்க. அந்த ஒரு அடிப்படை தான். இவர் மோடி பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு யார்? பிராமண கட்சி. பிராமணர்களுக்கு அடிவருடி தான் மோடி. அவர் பிராமணர்கள் எதிர்த்தெல்லாம் செயல்பட முடியாது. பிஜேபினாவே அது பிராமணர்கள் தான். இது உங்களுக்கே தெரியும், பல காணொலியிலேருந்து சொல்லியிருக்கோம். இது போனதே அங்கே அதுக்கு தான், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு. ஈரான் நண்பன்னு சொல்லிக்கலாம், ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறது. போய் பேசுறதோ பேசிட்டு வந்துட்டார், அதுக்காக போனதான். சரி, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திமுக எடுத்துக்கங்க. அதனோட கூட்டணி கட்சியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கல. அலைவிட்டு ஒரு 25 சீட்டு 28+1 கொடுத்துருக்குறாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திமுக பாருங்க, அப்படியே பூந்தட்டில் வரவேற்று அவங்களுக்கு என்ன இருக்குது? உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 4-5 மாவட்டத்தில் ஒரு 5-6 வார்டு கவுன்சிலர் கொடுக்கலாம். அதே பெருசு, அதை தான் கொடுக்கலாம். அவங்கள அப்படியே வரவேற்று அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு. சுதீஷுக்கு கொடுத்தாச்சு. அந்த அம்மா சொல்லுது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரும் நீண்ட நாள்த்த கனவு அப்படிங்குது. எவ்வளோ வெறி இருந்திருக்கும் பாருங்க அந்த பதவி மேலே. எப்படியாவது பதவிக்கு வந்துடணும், தேர்தலுக்கு போனால் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம இப்படி குறுக்கு வழியில் ராஜ்யசபா சீட்டு வாங்கி வந்துடணும் அப்படின்னு. இதுக்கு தான் அங்கேருந்து அதிமுகலேருந்து இங்கே வந்ததுக்கு. அதிமுக இவங்களை மதிக்கல. இவங்களுக்கு பணம் கொடுக்கறக்கு ஓரளவுக்கு கொடுக்குறன்றதாங்க. இவங்க ரொம்ப பேராசை. அதிக அளவில் எதிர்பார்த்ததும் சீட்டு எதிர்பார்த்ததும் ராஜ்யசபா, மெயின் ராஜ்யசபா அதை தான் எதிர்பார்த்தாங்க. அங்கே அது வேலைக்காக ஓடி போயிரு அப்படிங்காட்டி கொடியாண்டாங்க. இங்கே ராஜ்யசபா சீட்டு வாங்கி சுதீஷை ராஜ்யசபாவுக்கு உறுப்பினர் ஆக்கிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பாருங்கள் ஒரே ஒரு இனம், சாதி உறவு தான். இஸ்ரேலும் சரி பிராமணனும் சரி, ஒரு சாதி உறவு. ராஜாலாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பாப்புல. நீங்கள் எந்த வீடியோவும் எடுத்து பாருங்கள், பிராமணர்கள் எடுத்து பாருங்கள், இஸ்ரேலவே தான் ஆதரித்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் தெலுங்கு பாசம் தான். திமுகவில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தெலுங்கர். அந்த தெலுங்கு பாசம், கருணாநிதி குடும்பம் தெலுங்கு குடும்பம். அந்த தெலுங்கு பாசத்தில் தான் இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது. இப்போ நான் சொல்லக்கூட இப்போ கூட சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யான்னு நினைக்கிறேன் பேசியிருப்பாப்புல. திமுகவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாபி அதிகமாக இருக்குன்னு. உண்மைதாங்க. திமுக முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60-70% பேர் தெலுங்கர்கள் தான் அதிகமாக அங்கே திமுகவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மெயினாக தெலுங்கர் தான் இருப்பாங்க. அதான் பார்த்தீங்களேன், பிரேமலதாக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுக்கணும். காங்கிரஸுக்காவது ஏதோ ஒரு தொகுதிக்கு ஒரு 500, 1000, 2000 அப்படி இருக்கும். ஒரு அகில இந்திய கட்சின்னு சொல்லலாம், 50 வருஷம் நாட்டாள கட்சின்னு சொல்லலாம். இவங்க யார்? இவங்களுக்கு என்ன இருக்குது? தேமுதிகவுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க, பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன? தெலுங்கு பாசம் தான், தெலுங்கு லாபி தான். இவங்களை கூட்டணி சேர்த்தது யாருங்க? வேவா வேலு யார்? தெலுங்கர் தான். திருச்சியில் நேரு யார்? ஒரு தெலுங்கர் தான். எல்லாமே தெலுங்கு தான், தெலுங்கு லாபி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தெலுங்கு சாதி பாசம் தான். அதனால தான் நான் சொன்னேன், ஈரான் போரும் தமிழ்நாட்டு தேர்தலும் அப்படின்னு. இந்த ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம்னா, ரெண்டுமே சாதி பாசம் தான். இங்கேயும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது காரணமும் சாதி பாசம் தான். ஏன் ஈரானுக்கு ஆதரவு ஒன்று சொல்கிறது? இங்கேயே இலங்கையில் அடிச்சானே அமெரிக்காக்காரன், அதுக்கு அதெல்லாம் எங்கள் வழியே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாகிஸ்தான்காரன் புதிய தெரியுது. அதே பாகிஸ்தான்காரன் சண்டை போடும்போது இஸ்ரேல்காரரோட சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு மட்டும் வானத்தில் ஃபியூல் பண்ணி கொடு, நான் பெட்ரோல் ஃபியூல் பண்ணி கொடு, நான் பாகிஸ்தானை உலக வரைபடத்திலேருந்து எடுத்துறேன்னு சொன்னான். அது எந்த பாசங்கிறீங்க? இதுதான் இந்த யூதர்களும் பிராமணருங்கிறது ஒரே பாசம் தான். அதுதான் இந்தியா அங்கே அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் இந்த ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி பேசுனேன். திமுக ஒரு தெலுங்கர் கட்சி, அதுக்கு ஆதாரமாக பிரேமலதா சொல்லலாம். பிரேமலதா தெலுங்கர், அதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன 10 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க பெரிய ஆளுங்களா? பாருங்களேன், இப்போ சீட்டெல்லாம் இப்போ 7-8 சீட்டு கொடுப்பாங்க.
அந்த அம்மாவுக்கு தேவை ராஜ்யசபா தான், எம்எல்ஏலாம் தேவையில்லை, எப்படியாவது ராஜ்யசபா ஆகணும், அவ்வளோதான். அதுக்காக தான் வந்தது, அது கிடச்சிருச்சு. அதுக்கான பேராசையும் வெளியே சொல்லிடுச்சு, அதே வெளியே சொல்லிடுச்சு, என்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சாதி பாசத்தை எப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம தமிழனாக இருக்கணும், அந்த பாசம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்.